கோவையில் அரசு மதுபான கடையை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை ரயில் நிலையம் லங்கர்கனா அருகே 24 மணி நேரமும் அனுமதியின்றி அரசு மதுபான கடை செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் வீடுகளுக்கு முன்பு மது போதையில் குடிமகன்கள் சிறுநீர் கழித்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் இப்பகுதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். படிப்படியாக மதுக்கடை குறைக்கப்படும் என்று கூறிய விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மதுபோதை ஆசாமிகளால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. காலையில் 8:30க்கு வந்து ஓப்பன் பண்ணலான்னா கடை ஓப்பன் பண்ணும்போது கடை வாசலில் நின்று யூரின் பாஸ் பண்ணுறது, படுத்து தூங்கிடுறாங்கங்க. அவங்களை எழுப்புறதுக்கே 1 hour ஆகுதுங்க. அது எழுப்புறதுக்கே பசங்க வந்து கஸ்டமர் முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. கடை முன்னாடி யூரின் பாஸ் பண்ணுறது, வாந்தி எடுக்கிறது ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க சார். இந்த ஒரு 3 வருஷமாக தான் இந்த பிரச்சனைங்க. இதே நிறைய பக்கம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்குங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லைங்க சார். அது இந்த ஒரு 10-15 நாள் ஆகுதுன்னா இவங்க பேசுகிற வார்த்தை, நீங்கள் நடக்கிற செயல் எதுவுமே கேட்கவும் முடியல, பார்க்கவும் முடியலைங்க. ரொம்ப கன்றாவியாக இருக்குது.